உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு இது எனக்கு ஒரு விடாமுயற்சி மொமெண்ட்னா எதை சொல்லுவீங்க? என்னோட பாத் ஆஃப் ஆக்டிங். அனிருத்தோட மியூசிக் எப்படி இருக்கு படத்தில்? இல்லைங்க, நிறைய பேர் கேட்பாங்க தமிழ் படம் இல்லைன்னு. ஐம் வெரி ஹாப்பி தட் 2025 ஸ்டார்டிங் வித் இவ்வளோ பெரிய படம். Hi guys, this is Regina Cassandra and here's wishing connect with WIT. எனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் வந்து கசாட்டா, ரொம்ப பிடிச்ச ஹீரோயின் வந்து கெசன்ட்ரா. ஸோ ஒரு 3 வருஷம் முன்னாடி வந்து ஒரு நுங்கம்பாக்கம்ல ஒரு ரூஃப்டாப் ஒரு ஈவெண்ட்டில் வந்து உங்களை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தீங்க. அப்போ நான் வந்து ஹாய் என் பேர் பிரத்து அப்படின்னு சொல்ல நினச்சேன். பட் இப்போ சொல்கிறேன் ஹாய். Nice to meet you, Pratu. எஸ், சேம் இயர். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து கனெக்ட் வித் WIT, இது ஒரு துபாய் பேஸ்ட் மீடியா கம்பெனி. அண்ட் இங்கே வந்து துபாய் மக்கள் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக ஈகராக இருக்காங்க விடாமுயற்சியோட ரிலீஸ் அப்டேட்ஸ் அண்ட் எப்போ படம் வரும். அண்ட் நீங்கள் விடாமுயற்சியில் என்ன பண்ணியிருக்கீங்க அண்ட் நிறைய விஷயம் படத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணி தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். அண்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ் எல்லாமே ஒரு ஹாலிவுட் ஃபீல், படமே வந்து ஒரு ஹாலிவுட் ஃபீல் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணியிருக்கோம். அண்ட் நீங்கள் இந்த படத்தில் வந்து ஆன்போர்ட் ஆனதுக்கப்புறம் வாட் இஸ் யர் ஃபீலிங் ஃபர்ஸ்ட்? ஓகே, இதுக்குள்ளே நான் போன உடனே இந்த படத்தை நான் சைன் பண்ண உடனே உங்களுக்கு என்ன வாட் வாஸ் யர் ஃபர்ஸ்ட் ஃபீலிங்? I was excited. ஏன்னா மகிழ் சார் நரேட் பண்ணுறப்போ as he was narrating the character self, எனக்கு ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்தது. அண்ட் மோஸ்ட்லி இஃப் நான் அந்த படம் பண்ண போகிறேன்னா அதுக்காக தட்ஸ் மை கியூ, தட்ஸ் த இன்ட்யூஷன் ஐ ஒர்க் வித். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன்னா also why I could only be excited about just the character, not think matta what's happening at production house director na, because it was all put together and it's all people I would love to work with, be it Ajit sir or Magil sir or with Laika, whatever it is la. So I was very excited. Ana neriya hurdles taandittu da, even though I heard the narration, although I was excited about doing the character, நிறைய hurdles இருந்துச்சு. Also என்னோட dates ஒரு மாதிரி hurdle இருந்துச்சு. Like there were things that were not falling into place. So அதை தாண்டிட்டு when everything fell into place and I went to Baku for shoot, I was pretty relieved actually. So ஒரு excitement come relief. நைஸ். என்ன சொல்லலாம். அண்ட் அஜித் சார் கூட ஒர்க் பண்ணுறது நிறைய பேருக்கு வந்து ஒரு ஒரு பக்கெட் லிஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு ட்ரீம் சொல்லலாம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். ஸோ இவர் கூட ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணலாமா? லைக் ஹவ் வாஸ் இட் ஆக்சுவலி? ஏன்னா இவர் ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு ஹீரோ ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அண்ட் அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஏதாச்சும் சொல்லலாமா? He takes his position and the responsibility, அவங்க he's very serious about it. எல்லாரும் he has a responsibility of being this person and அவங்க he's very aware, ஒரு awareness இருக்கு அவங்களுக்கு. And I mean எல்லாரும் கேட்குற மாதிரி like whatever everyone's spoken about and I've heard after I started working with him is pretty much true. ஏன்னா generally நான் மற்ற I don't listen to gossip or இது இந்த படம் ரிலீஸ் ஆகுது, இவங்க பற்றி என்ன சொல்கிறாங்க, பேப்பரில் என்ன போடுறாங்க, என்ன ரூமர்ஸ் என்ன வருது, அவங்க எங்கே ஹாலிடேக்கு போயிருக்காங்க, இது எதுவுமே நான் பார்க்குறதில்ல. பட் when I went on set, he was such a comfortable human being to work with, comfortable actor, ஏதோ ஒரு சூப்பர் ஸ்டார். சில பேர் நீங்கள் பார்க்க உடனே you'll know அவங்க ஏதோ பெரிய ஆள் மாதிரி இருக்காங்க, 10 பேர் செக்யூரிட்டி இருக்காங்க, ஆண்ட்ராஜ் பெரிய ஆண்ட்ராஜ் இருக்காங்க, யார் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது, ஆனால் இருப்பாங்க அங்கே சரௌண்டிங். அவங்க எக்ஸாக்ட்லி தி ஆப்போசிட். இன்ஃபேக்ட் பாக்குல ஷூட் பண்ணுறப்போ நான் 2 பேர் தான், அவங்க ஸ்பாட் பாய் அண்ட் அவங்க மேக்கப் மேன் தான் நான் நிறைய வாட்டி பார்த்தேன். பட் காஸ்டியூமர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, பட் யூ டோன்ட் see them around him. And I think maybe the sports person in him, அவங்க பைக் ரைடிங் எல்லாம் பண்ணுறாங்க, he does all that by himself. So I think maybe that's something that he brings in here and this thing, but very down to earth human being. And a very classy man. ஸோ நைஸ் டு ஹியர். ஏன்னா அவரை பற்றி தெரிஞ்சுக்க நாளுக்கு நாள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு இன்னும் நல்லா இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், லோகேஷ் கனகராஜ் அவர் வந்து இப்போ ஒன் ஆஃப் த மோஸ்ட்
டாப் டைரக்டராக இருக்கார். ஸோ அவரோட ஃபஸ்ட்டு படத்தில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அது ஒரு சூப்பர் ஹிட். அந்த படம் இப்போ ரிலீஸ் ஆனால் கூட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் அவருக்கு நீங்கள் ஒரு லக்கி சாம்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா அவரோட ஃபஸ்ட்டு படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. அண்ட் இப்போது அவர் வந்து எல்சியூக்கு வந்து உங்களை கூப்பிட்டாருன்னா நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்களா? இல்லை அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? Yeah, of course. Again, working with Lokesh also, அவங்க மேபி when he started off, அவங்க இப்போ எப்படி இருக்காங்கன்னு தெரியல on set and all that, but I can see that he's more of a confident person, the way he carries himself. நான் ரொம்ப கம்மியாக மீட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம். ஆஃப்டர் மாநகரம் I think I met him like maybe once or twice. அவ்வளோதான். But when I see him outside, I can tell that, you know, this person, yeah, when you see someone growing, அவங்க growth பார்க்கும்போது when you see them steady growth ஓட போகிறாங்க, then it feels nice to see that, especially when you can see it personally from start to end. அவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி ஆயிட்டாங்கன்னு அது ஒரு இது இருக்குல்ல, இது ப்ளூமிங் மாதிரின்னு சொல்லுவாங்க அது. நைஸ். அண்ட் உங்களை பற்றி நான் வந்து அப்சர்வ் பண்ண வரைக்கும் இல்லை பார்த்த வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே அதுக்கு ஏதோ ஒரு எஃபர்ட் எடுப்பீங்க. அதுக்கு ஒரு டெடிக்கேஷன் இருக்கும். அந்த கேரக்டரில் இப்போ ஒரு பேய் கேரக்டர் பண்ணால் கூட அதுக்கு ஒரு டெடிக்கேஷன், அதுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ், அதில் வந்து நாங்கள் ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் நேரில் பார்க்குற ரெஜினா வந்து பார்த்தா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு ஆன் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ஒரு பர்சனலான ரெஜினா, அது எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க? இல்லை அதுக்கான என்னென்னலாம் நீங்கள் எஃபர்ட்ஸ் மெனக்கிடெல்லாம் எடுக்கிறீங்க? அந்த பேலன்ஸ் எப்பவுமே இருக்கணும். அண்ட் ஐ திங்க் அந்த டிஃப்ரென்ஸும் இருக்கணும். அண்ட் என்னோட வேலை, மை ஒர்க் ஹேஸ் அலவ்ட் மீ, நான் இதுவும் பண்ணலாம் அதுவும் பண்ணலாம் எல்லாமே பண்ணலான்னு ஒரு இது இருக்குல்ல. ஐ லவ் ட்ரெஸ்ஸிங் அப். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டு கெட் இன் டு கேரக்டர், டு கெட் அவுட் ஆஃப் கேரக்டர், டு ட்ரெஸ் அப் அண்ட் கெட் ரெடி ஃபார் அன் இன்டர்வியூ. இந்த மாதிரி தானாக பண்ணோன்னா அது வராது. ஸோ ஐ ஹாவ் டு ஹேவ் பீப்புள் அரவுண்ட் மீ டு டூ இட், யூனோ. அண்ட் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் யார் அந்த வேலை பண்ண முடியும் அவங்க எல்லாரும் அந்த வேலை பண்ணணும். பீட் லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த இன்டர்வியூக்காகவே என்னோட ஸ்டைலிஸ்ட், ஹேர் ஸ்டைலிஸ்ட், மேக்கப் ஆர்டிஸ்ட், ஃபோட்டோகிராஃபர், யூனோ, காஸ்டியூமர், எல்லாமே எவ்ரி ஒன் கம்ஸ் டுகெதர் டு கெட் மீ ரெடி. ஸோ இந்த எஃபர்ட்டில் நான் மட்டும் இல்லை, there are a lot of other people who play a role in it. So and I'm one of the people who plays a role in it. Ipo when I play myself as in ipo na Regina Cassandra na, I'm as Regina Cassandra, I'm sitting over here la. Behind that it's not just Regina Cassandra. Behind that there are many other people, and adu neenga paaka mudiyadhu, and that is the beauty of it. So to put me together, it doesn't just take me, and I think my job allows me to do that. நான் இன்னைக்கு ரெட் கலர் ஹேரோட வரலாம், ப்ளூ கலர் ஹேரோட வரலாம், நான் எப்படி வேணாலும் வரலாம்ல. லைக் வாட் டு ஐ வாண்ட் டு ப்ரொஜெக்ட் டு த வேர்ல்ட், வாட் இஸ் த பர்சோனா தட் ஐ வாண்ட் பீப்புள் டு சீல, தட் இஸ் சம்திங் ஐ லைக் டூயிங் a lot. தட்ஸ் ரியலி நைஸ் டு. ஒரு டீம் எஃபர்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாங்க. இந்த ரெஜினாவை உருவாக்குறதுக்கு நிறைய பேர் துணையாக இருக்காங்க. எஸ், இட்ஸ் நைஸ். ஒரு டீம் எஃபர்ட்டாக நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. அண்ட் அதையும் நீங்கள் வந்து இப்போ ஒரு இடத்துல சொல்கிறீங்க, இவ்வளோ பேர் சேர்ந்து தான் என்ன இது பண்ணி தான் நான் இவ்வளோ தூரம் இப்படி ஒரு இன்டர்வியூக்கு கூட நான் இவ்வளோ இதாக இருக்கேன், க்ரூம்டாக இருக்கேன்னா நைஸ் டு ஹியர். அண்ட் இன்னொருத்தர் நான் சொல்ல விரும்பேன், ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் எஸ்கே அண்ட் உங்களோட தமிழ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வரும்போது கேடி பில்லா கிளேடிறாங்க அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். ஃபர்ஸ்ட்லாம் அந்த பாட்டில் வந்து 2.15 அந்த செகண்டில் வந்து நீங்கள் ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணீங்க. எப்போதும் என்ன அதில் இப்படி ஒரு மாதிரி பார்ப்பீங்க. அது வந்து செம்ம க்யூட்டாக இருக்கும். அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நீங்கள் அதுக்கு வரும்போது ஸ்கூல் விட்டு முடிச்சோன்னே வந்தோடனே நம்ம சன் மியூசிக்கில் எல்லாம் உட்காந்து பார்ப்போம்ல, கரெக்டாக அதே மாதிரி நான் சரி ஷோ அது வர பதிவு பண்ணிட்டேன்னா சரி ஓகே. எங்கள் காலேஜ் எல்லா டைமும் பார்க்கும்போது ஐ மீன் அந்த இடத்துல வந்து யூடியூப்பில் பார்க்கும்போது கூட அந்த 2:15 அந்த இடத்துல நீங்கள் போய் இன்னைக்கு பாருங்கள், அது ஒரு மாதிரி க்யூட்டாக ஷையாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க கீழே பார்த்து. ஸோ அந்த ஒரு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களோட ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வரும்போது எஸ்கே எங்கள் சிவானா கூட வந்து நீங்கள் நடிச்சிருக்கீங்க. அண்ட் இப்போ வந்து அவர் தளபதி விஜய் கிட்ட வந்து துப்பாக்கிங்க பிடிங்க சிவா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அண்ட் இப்போ பார்க்குற சிவகார்த்திகேயனோட க்ரோத் இருக்கு இல்லைங்களா, அது நீங்கள் அப்போது நீங்கள் ஒர்க் பண்ணப்போ அவர் ஒரு நாள் இந்த மாதிரி வருவாருன்னு நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா? To be honest, no, because it's a ரொம்ப டிஃபிகல்ட்டான இண்டஸ்ட்ரி. இட் டேக்ஸ் அ லாட். அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, I would never know. But
பேக் தென் அவங்க எப்படி இருந்தாங்க டு see how he is now. I don't think as a person அவ்வளோ சேஞ்சஸ் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் as an actor he's definitely evolved, especially அமரன் பார்த்ததுக்கு அப்புறம். And also the way he uh, chooses his roles now, the kind of roles அவங்க என்ன ரோல்ஸ் ப்ளே பண்ணுறாங்க, யூனோ ஆல் ஆஃப் திஸ் படத்தில் என்ன டீகோடிங் அதெல்லாம் யூனோ சைடில் வச்சுட்டு ஐ திங்க் the fact that he is loved by everyone in the industry itself is a big thing. It's very important for a hero today. And I only wish him all the very best. And I'm really happy to see his growth. His Lokesh, எல்லாரும். எஸ், எல்லாருக்குமே ஒரு லக்கி சாமா இருக்கீங்க. Are you being in touch with them like still? On and off. I don't really keep in touch with too many people from the industry. சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பட் யா. நைஸ். ஸோ விடாமுயற்சி அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து நமக்கு கொடுத்த பிடிஎஸ்ஸாக இருக்கட்டும் சரி, அந்த அஜித் சாரோட அந்த இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும் சரி, அதெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து அந்த மனுஷன் வந்து இவ்வளோ தூரம் நமக்காக நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக ஒரு டெடிக்கேஷனாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் மீன்வைல் அவ்வளோ ஆக்ஷன் சீன்ஸ் நாங்கள் பார்க்க முடிஞ்சது ட்ரெய்லரில். உங்களுக்கும் கண்டிப்பாக ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் அதில் ஏதாச்சும் ஆக்ஷன் சீன்ஸ் ஸ்டண்ட்டில் எல்லாம் கொஞ்சம் ஏதாச்சும் டிஃபிகல்ட்டிஸ் சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிங்களா? இல்லைங்க. இல்லை. நாட் கம்பேர்ட் டு வாட் தே ஹேவ் ஃபேஸ்ட். ஸோ ஜென்ரலாக ஓகே, விடாமுயற்சி தாண்டி ஜென்ரலாக நீங்கள் ஸ்டண்ட் வரும்போது உங்களுக்கு பிடிக்குமா? இல்லை அதில் ஏதாச்சும் பிடிக்கும் எனக்கு. ரொம்ப பிடிக்கும். ஆமாம். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு டாம் பாய் அந்த வைப்பான நிறைய உங்களோட அவுட்ஃபிட்ஸாக இருக்கட்டும், உங்கள் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் பார்க்கும்போது அந்த வைப் தான் இருக்கும். ஸோ அதனால கேட்குறேன். இன்ஸ்டாகிராம்ல நிறைய சாரி பிக்சர்ஸும் இருக்குங்க. டாம் பாய்னு சொல்றீங்க. ஸோ இல்லைங்க, நீங்கள் சாரியில் தான் ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ. எஸ், இது சைடு கேப்பில் போட்டுருவேன். பட் இருந்தாலும் எனக்கு நீங்கள் ஒரு கேங்ஸ்டராக ஒரு ஜாக்கெட் போட்டு வரும்போதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் சக்ரா பண்ணும்போது ஆல்சோ ஐ ரியலி லைக் மை லுக் அண்ட் த வே யூனோ ஐ ஹேட் த ஃபைனலி ஐ ஹேட் எனக்கு அந்த மாதிரி படங்கள் பண்ணுற ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இட் கிவ்ஸ் மீ அ டிஃப்ரெண்ட் வைப். இட் மே யூ கேன் சே இட்ஸ் க்ளோசர் டு not close but it's closer to the Regina that would be there normally, and the tomboyish ஆன ஒரு பொண்ணு. And you know I have grown up being a tomboy. You know, I climb walls, climb trees, பசங்களோட I'll be cycling around, jumping railway tracks, அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ திங்க் தட் கம்ஸ் அவுட் when I play these kind of characters. ஸோ அது இந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்காக அது ஹெல்ப்பும் பண்ணுறது. ஏன்னா ஐ கேன் டேப் இன் டு இட் அண்ட் டேப் அவுட் ஆஃப் இட் as well. நைஸ். இப்போ வந்து நான் அனிருத் அவரை பற்றி பேசியே ஆகணும். ஏன்னா வந்து அஜித் சார் அண்ட் அனிருத் அவங்க காம்போவில் வந்து உண்மையாகவே வந்து பத்திக்கிச்சு படமே. அண்ட் நான் நேற்று காரில் ஒரு 40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு வரேன், லூப்பில் வந்துட்டு பத்திக்கிச்சு பாட்டை போட்டு காரே பத்திக்கிச்சு. ஸோ அந்த வைப்பில் வந்து நான் 5th கியரை போட்டு மட்டும்தான் அந்த பாட்டு போனால் ஓட்டிட்டு போகணும்னு தோணுது. அண்ட் கேட்ச் பண்ணுவாங்களா உங்களை? 5th கியர் போடலாங்க, குறிப்பிட்ட ஸ்பீட் நம்பர் சொன்னால் தான் மாட்டோம், பட் அது வரைக்கும் சில்லாம். ஸோ ஓகே போட்டுட்டு 40ல் போயிட்டு இருக்கீங்களா? 50 45ங்க அப்படி போய்க்கலாம். ஸோ பேசிக்லி ஸோ அனிருத்தோட மியூசிக் எப்படி இருக்குது படத்தில்? நீங்கள் எதாவது கேட்டிங்களா மற்ற பாட்டுகள் எல்லாமே? இல்லைங்க, ஐ ஹேவன்ட் ரியலி ஹர்ட் இட். பட் from whatever I have seen so far, I think he's done a fabulous job. பட் படம் பார்த்து தான் தெரியும் எனக்கு அவங்க எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்கன்னு. பட் ஐ ஹாவ் லைக் ஆப்வியஸ்லி அவ்வளோ நம்பிக்கை இருக்குது அவங்க மேலே. அண்ட் his music is very young in for this generation of audience. So I'm sure he's done a fabulous job. சூப்பர். அண்ட் அஜித் சார் வந்து நேற்று வந்து பத்மபூஷன் அவார்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் விஷ் பண்ணீங்களா அவருக்கு? அஃப்கோர்ஸ். சூப்பர், நைஸுங்க. ஏன்னா ரொம்ப நம்ம கண்ட்ரிக்கு ஒரு பெருமை. அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னைக்காச்சும் வந்து இந்த ரேசிங் பற்றியெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு? ஏன்னா நாங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே அவர் கண்ணில் அந்த சந்தோஷம் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி மனசார ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு மனுஷன் பேஷனுக்காக இவ்வளோ தூரம் வந்து அங்கே போயிட்டு ஒரு அந்த இந்தியன் ஃப்ளாகில் இப்படி காட்டும் போதெல்லாம் ஒரு மாதிரி கூஸ் பம்ஸ் ஆச்சு. ஸோ அந்த ரேசிங் பற்றி உங்ககிட்ட எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காரா டீமில்? Yes, he has. நானும் சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட, அவங்க டீம் ரொம்ப நல்லா இருக்கு, க்யூட்டாக இருக்காங்க. அவங்க டீம் அஜித் குமார் ரேசிங் வெரி குட் லுக்கிங் டீம்னு சொல்லலாம். ஓகே. பட் ஆல்சோ அ வெரி புட் டுகெதர் டீம். அண்ட் சார் டெஃபினட்டாக ஷேர் நாட் அபவுட் த டீம் பண்ணல அவங்க, பிகாஸ் வி டிடன்ட் டாக் டூ மச் அபவுட் this particular thing, like அவங்க அஜித் குமார் ரேசிங் பற்றி அவ்வளோ பேசலை. பட் his biking and you know how it has changed his life in the sense he's changed the outlook to life. அவங்க he says like you know it's very meditative ன்னு சொல்லுவாங்க.
And I think that's really nice. And also he's a very passionate human being. And ஒரு actor தவிர he's also a sports person. So I'm sure he doesn't take this me being an actor celebrity to the track or to the to outside this. He's a very aware person. So அவங்க இதெல்லாம் இது பத்தி பேசும்போது he talks like a sports person, which is wonderful. நைஸ். அண்ட் பேஷனேட் நீங்கள் சொல்லும் போது தான் இன்னும் நான் கேட்டாகணும்னு தோணுது. எப்படி அஜித் சார் வந்து அவரோட பேஷன் நோக்கி பேரலாக இதுவும் பண்ணிருக்காரோ, இந்த சைடு வந்து தளபதியுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட லாஸ்ட் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு அண்ட் அவருமே அவரோட பேஷன் நோக்கி போயிட்டு இருக்காரு, பாலிடிக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி. அதை பற்றி உங்கள் கருத்து? அதை பற்றி என்ன சொல்லுங்க? இல்லை, உங்களுக்கு ஒரு ஸ்டார் வந்து அவரோட பேஷன் நோக்கி பாலிடிக்ஸ் போகிறார் இல்லையா, ஸோ கண்டிப்பாக அதோட உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல, அதை ஷேர் பண்ணலாமான்னு கேட்குறேன். எனக்கு எல்லாத்துக்கு மேலே ஒப்பீனியன் இருக்கணுமா? ஷிஷோ இல்லை, நான் ஜஸ்ட் கேட்குறேன். ஏன்னா ஒரு பெரிய ஸ்டார் ஒப்பீனியன் அந்த மாதிரி ஒப்பீனியன் இல்லை. பட் ஐ திங்க் இட்ஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் லெசன். எல்லாரும் அவங்க பேஷனை ஃபாலோ பண்ணலாம் எப்போ வேணாலும். டிசைட் when you want to do it in life. And it's interesting, especially Ajit sir and Vijay sir and all of that, they've built a niche for themselves. Inge or success built panni, they've built like a level for themselves. Adu thavara they want to go elsewhere and do something else. I think that's wonderful. Evlo per adu pannalam. How many people actually try to do it? Not just actors. Ninga you might have studied to be something else. Ana you want to do something else. There are a lot of people who come into the industry, engineering படிச்சிட்டு டாக்டர் ஆயிட்டு இல்லைன்னா lawyers எல்லாமே, they finish doing what they want to do and suddenly they want to become actors. So sometimes actors இப்படி பண்ணுறாங்க. So I think it's just about following your passion. எஸ், நானும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு தான் இந்த ஆக்டிங்குள்ளே வந்தேன். நிறைய பேர் இருக்காங்க இப்படி. ஸோ எக்ஸாக்ட்லி. ஸோ எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம விடாமுயற்சி ப்ரொமோஷனில் இருக்கனால உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு இது எனக்கு ஒரு விடாமுயற்சி மொமெண்ட்னா எதை சொல்லுவீங்க? என்னோட பாத் ஆஃப் ஆக்டிங்னு சொல்லலாம். 20 வருஷம்க்கு இது பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இந்த 20 வருஷத்துல for the first 10 years it didn't feel like a job. ஏன்னா அது ஜாபாகவே இல்லை. it was just me. ஓகே, படங்கள் வருது பண்ணலாம், பாக்கெட் மணி மாதிரி வருது பண்ணலாம். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது வாழ்க்கையில். அண்ட் ஐ என்ஜாய்ட் வாட் ஐ வாஸ் டூயிங். ஸோ if I have to say it, it will be staying in this industry இத்தனை வருஷம்க்கு. அது என்னோட விடாமுயற்சி மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். சூப்பர், அதுக்கே ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாம். அண்ட் நான் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஆங்கராக ஒரு சின்ன வயசுலேருந்து நீங்கள் ஒரு ஆங்கராக ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்போ ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கீங்க. அது ஒரு விடாமுயற்சி தான். இப்போ நான் ஒரு ஆங்கராக இருக்கேன், ஒரு ஆக்டர் ஆகணும், அதுக்கு ஒரு விடாமுயற்சி நான் பண்ணணுன்னா நீங்கள் எனக்கு என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? உங்கள் பார்த்து என்னோட பார்த்து ரொம்ப டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் you're a man, I'm a woman. நீங்கள் படங்கள் பண்ணணுன்னா you will have to start mounting films on your own shoulders soon enough. பட் எனக்கு என்னன்னா it was never about நான் இந்த மாதிரி படங்கள் பண்ணணும், நான் number one actress ஆகணும், number one I want to be the best heroine. எதுவுமே இல்லை எனக்கு. I never wanted to be a part of this whole circle of a race or competition. எனக்கு நிறைய பேர் அப்போது தேங்க்ஃபுல்லி இப்போ யாருமே கேட்குறது இல்லை அந்த கொஸ்டின். உங்கள் காம்படிஷன் பற்றி சொல்லுங்கன்னு கேட்பாங்க. லைக் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் காம்படிஷன் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. ஐ கெட் இட். there are different actresses lobbying for the same role, lobbying for the same film. ஆனால் நான் அந்த மாதிரி இல்லை. எனக்கு கிடைச்சிச்சுன்னா நான் பண்ணுறேன், கிடைக்கலன்னா ஓகே பரவாயில்ல, நீங்கள் மேபி இட் வாஸ் நாட் meant for meன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இருப்பேன். பட் just the fact that today I can choose what I want to do, or I am in a place where I can do what I want to do is where I want to be. அந்த மாதிரி ஒரு இது இருக்கலாம். Starting off with anchoring, starting off with all of that for me was very close to my heart. அப்போ அது it was not like work. இன்னைக்கு it's like work. I got to do it. Although I love doing it, I'm passionate about it. But there's a certain level of burnout-ம் ஆகலாம். சரியா பேலன்ஸ் பண்ணலன்னா then your personal life could also take a back seat. ஸோ அதெல்லாம் இருக்குது இன்னைக்கு. as an adult I can sit and think about it.
பட் உங்களுக்கு சொல்லணுன்னா ஐ திங்க் யூ ஷுட் மேக் த மோஸ்ட் ஆஃப் வாட் இஸ் கம்மிங் டு யூ ரைட் நவ் and you're going to see a lot of ups and a lot of downs. Just make sure that நீங்கள் எப்படி அப்ஸை ஹேண்டில் பண்ணுறீங்க அந்த டைம்லேயும் யூ பி ஓகே வித் இட். டவுனு போகிறீங்கன்னா டோன்ட் ஸ்பைரல் டவுன். நோ தட் இட் வில் கோ பேக் அப். மேபி நாட் அப் டு தட் பட் இட் வில் கோ பேக் அப். ஸோ ஜஸ்ட் கோனா கீப் கோயிங். அந்த அவேர்னஸோடு நீங்கள் ஃபார்வர்ட் மூவ் பண்ணிங்கன்னா it will be good for you. தேங்க்யூ. நான் இதை எடுத்துக்கிறேன் பர்சனலாக. அண்ட் அந்த அப்பு வேலை வரும்போது அப்படி நான் வந்து ரெஜினா கேசன்ட்ரா கூட ஒர்க் பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இல்லை, நான் நினச்சிருக்கேன். ஏன் இப்போ வரும்போது கூட அவர்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி அந்த பாட்டு அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு வேலை கூட ஒர்க் பண்ணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ டெஃபினெட்லி அண்ட் ஐ விஷ் அண்ட் 2025 உங்களோட ஸ்டார்டிங்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு பெரிய ப்ராஜெக்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஹவுஸ் 2025 ட்ரீட்டிங் யூ? So far so good. நான் இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன் என்னை பற்றி. நான் நினச்சேன் 34 நான் இருக்கேன், ஆனாலும் இன்னும் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் ஐ ரிமெம்பர் தட் லைஃப் இஸ் அ லேர்னிங். ஸோ அது 34 இருந்தாலும் ஓகே, 64 இருந்தாலும் ஓகே, அவங்க கீப் லேர்னிங் தான். பட் 2025 டெஃபினெட்லி ஃபீல்ஸ் பிரைட். இப்போது தமிழில் அட்லீஸ்ட் என் ஃபர்ஸ்ட் படம் ஒரு தமிழ் படம் ரிலீஸ் ஆகுது இந்த வருஷம். ஸோ அட்லீஸ்ட் தமிழ் ஆடியன்ஸுக்காக ஏதோ ஒன்று இருக்கும். இல்லைனா லைக் யூ ஆல்சோ நிறைய பேர் கேட்பாங்க தமிழ் படம் இல்லைன்னு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி தட் 2025 ஸ்டார்டிங் வித் இவ்வளோ பெரிய படம். ஸோ அண்ட் தென் அது தவிர ஐ ஹாவ் லைக் ஒன் ஹிந்தி ஃபிலிம் கால் ஜாட் வித் மிஸ்டர் சனி டியோல், ரன்தீப் ஹூடா அண்ட் சயாமி கேர் இருக்காங்க. அதில் கோபிச்சந்த் மணினி அதை டிரெக்ட் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு தெலுங்கு டிரெக்டர் ஒரு ஹிந்தி படம் டிரெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஐம் அ பார்ட் ஆஃப் த சேஞ்ச். ஏன்னா இப்போ தான் எல்லாரும் சவுத்துன்னு பார்க்குறாங்கல்ல. எஸ். ஸோ டு பி அ பார்ட் ஆஃப் தட் சேஞ்ச் இஸ் நைஸ். பிகாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ நோ ஹவு த நார்த் யூஸ் டு லுக் அட் த சவுத் ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ். நானும் அங்கே இருந்தேன். when I was in the north I have seen how they react to south actors. 10 வருஷம் முன்னாடி இப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அந்த சேஞ்ச் நான் பார்த்துருக்கேன். ஸோ டு ஒர்க் இன் அ ஹிந்தி ஃபிலிம் வித் அ தெலுங்கு டிரெக்டர், அது இஸ் ஆக்சுவலி யூ கேன் see cinema evolving, Indian cinema evolving. Yeah, so that's happening. Jat is happening. And then இன்னொரு ஹிந்தி படம் இருக்குது Section 108 with நவாசுதீன் சித்திகி. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராட் பற்றி அந்த படம். And there's another Hindi film, ஒரு பெரிய ஹிந்தி ஃபிலிம், ஒரு பிக் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அண்ட் ஒன் ஆஃப் தி A-listers பாலிவுட்டில் இருக்குது. ஆனால் எதுவுமே சொல்ல முடியாது அதை பற்றி. ஸோ வில் கீப் இட் அட் தட். ஸோ யா. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் லேர்னிங் அப்படிங்கிற விஷயம் டெய்லி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படி தான். ஏன்னா நான் வந்து சொன்ன மாதிரி ஸ்கூல் படிக்கும்போது அந்த படம் வந்து பார்த்ததுனால இப்போ நான் இங்கே வரைக்கும் வந்து உங்கள் கூட உட்காந்து இந்த ஒரு கான்வர்சேஷன் எனக்கு உண்மையாகவே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. நீங்கள் சொல்கிற ஒரு விஷயங்கள் இப்போ நீங்கள் சவுத் இந்தியா ஃபுல்லாக அண்ட் இப்போ பாலிவுட்டில் போயிட்டுருக்கீங்க, நிறைய படம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த 2025 ஸ்டார்டிங்கே ஒரு தமிழ் படம், அதுவும் அஜித் சார் கூட பண்ணுறதுனால நீங்கள் நிறைய தமிழ் படம் இந்த வருஷம் இங்கே வந்து சைன் பண்ணுவீங்க நான் வந்து வேண்டிக்கிறேன். அஜித் சார் கிட்ட நீங்கள் வந்து ஒரு விஷயம் டேக்அவேவா கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் பர்சனலாக, அது ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருந்தும் சரி, அஸ் ஒரு ஹியூமனாகவும் சரி, ஒரு பர்சனல் ஒரு டேக்அவேவாக அவர்கிட்ட நீங்கள் எடுத்த ஒரு விஷயம்னா என்னது? ஐ திங்க் கமிட்மெண்ட். அது அவங்க எப்படி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அது ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க. till it's done he will not step back. I think that's I wonder how he does it. ஏன்னா sometimes I feel like அவங்க ரொம்ப எடுக்கிறாங்களா அந்த மாதிரி ஒரு ஃபீல் பார்க்கும்போது you feel that way, but he doesn't stop. In fact நான் 2023 after we finish shooting 2024 after we finish shooting அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கவே இல்லை. But he's achieved so much in the 8 மாசம்ல 9 மாசம்ல he's achieved so much that is incredible. Yes. Unbelievable. So I think that commitment that
அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ், அந்த கமிட்மெண்ட் நாங்களும் வந்து Feb 6 அஜித் குமார் எப்போ அப்படி ஸ்க்ரீனில் வரும் நாங்கள்லாம் கத்துறதுக்காக பயங்கர ஒரு மாதிரி ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் உங்ககிட்ட பேச உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருந்துச்சு, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் துபாய் மக்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்து நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பாங்க நானும் நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். பாலிவுட் போகணும், டாலிவுட் போகணும், எல்லா வுட்டும் நீங்கள் போயிட்டு கலக்கணும். சீக்கிரம் இந்த வருஷத்தை நானும் கூட நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் விடாமுயற்சிக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆல் தி பெஸ்ட். அண்ட் கனெக்ட் வித் WIT சார்பாகவும் துபாய் மக்கள் சார்பாகவும் விடாமுயற்சிக்கு உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் பத்து. ஆல் தி பெஸ்ட் டு யூ as well. தேங்க்யூ ஸோ மச். Hi guys, this is Regina Cassandra and here's wishing Connect with WIT.